எங்களுடைய கழக பொதுச் செயலாளருடைய மேலான அன்பு கிணங்க உத்தரவு கிணங்க 16/7/2025 அன்று மண்டலம் 4 இருந்து டோல்கேட் வரையும் கிட்டத்தட்ட மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நடத்தினோம். கொரோனா தொற்று காலத்தில் மிகப்பெரிய சேலஞ்சா அன்னைக்கு கடவுளா பார்க்கப்பட்ட இத்தனை பேரும் கடுமையான உழைப்பாளிகள். அந்த உழைப்பு வீணடிக்கும் வண்ணம் இந்த விடியாத செயல்படாத அரசு, மக்களை வஞ்சிக்கும் அரசு, வெறும் வாயிலேயே சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை 21 தேர்தல் பிரச்சாரத்திலே 24 தேர்தல் பிரச்சாரத்திலையும் இன்றைய முதல்வர் பதிவிட்டிருந்தாரா இல்லையா? அப்ப இவங்களுக்கான நிலை என்ன? அன்னைக்கு மண்டலம் 6 ஒரு சகோதரி பேசும்போது, ஐயா எங்களுடைய வாழ்வாதாரமே உங்கள் தான், நீங்க கடவுள்னு சொல்லியிருக்கீங்க, எங்க வாழ்வாதாரத்தை கண்டிப்பா நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு லெட்டரே கொடுத்தாங்க. அன்னைக்கு சென்னை மாநகர ஆணையர்கிட்ட அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாநகர ஆணையரை சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமல், அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாது, பணி நிரந்தரம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அன்னைக்கு கொடுத்தாரு. அப்போ வெறும் வாக்குறுதி வெறும் வாயில தானா? சமூக நீதி வெறும் வாயில தானா? உங்களிடம் ஸ்டாலின், உங்களில் ஸ்டாலின், உங்களில் ஸ்டாலின் மாத்தி மாத்தி விளம்பரம் செய்யும் இந்த ஸ்டிக்கர் அரசு எல்லாத்திலையுமே இதுலயே ஒட்டிக்கிற சொல்லுங்க. பாவம், ஸ்டிக்கர் ஒட்டிக்க சொல்லுங்க. அவங்க மேல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. பால் பாக்கெட்ல கூட உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இவங்க மேல ஒட்ட சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் இவங்க மேல ஒட்டி அவங்களுடைய கரையை தீக்க சொல்லுங்க. உண்மையா கண்டிக்கின்றோம். இதை தீர்த்து வைக்காத மேயராகட்டும், சென்னை மாநகர ஆணையராகட்டும், முதலமைச்சராகட்டும், இது சரிவர கையில் எடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முறையான நிலையை உருவாக்கவில்லை என்றால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு கண்டிப்பாக ரிப்பன் மாளிகை முழுவதுமாக அதிகாரிகள் ஸ்தம்பிக்கும் வண்ணம் முற்றுகை போராட்டம் அதிமுக கையில் எடுக்கும். நன்றி. அதுதாங்க நேத்தே நீங்க பார்த்திருக்கீங்க. அமைச்சரும் அதே தான் சொன்னாரு. எந்த நேரத்தில் எந்த காலத்தில் இருந்தாரு? அதற்கான ஆதாரம் 10 மண்டலம் முன்னாடியே தனியார் மயம் ஆக்கப்பட்டது என்றால் கூட யார் வாழ்வாதாரத்தில் கையில் வைக்கல, யாரையும் வேலையிலிருந்து வெளியில் எடுக்கல. அவங்களுக்கான ஊதியம் என்னவோ அன்னைக்கு 16,000 ஊதியம்னா அந்த 16,000 ஊதியம் பிக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 23,000 ஊதியத்தை 16,000 கீழே இறக்கி, அப்படின்னா 8,000 ரூபாய் யார் அடிக்கிற கொள்ளை? ஒவ்வொரு மீதும் 7,000 ரூபாய் ஏறத்தாழ 3,000 தூய்மை பணியாளர்கள் களத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏன் கை வைக்கிறீங்க? அப்ப அந்த 7,000 ரூபாய் யாருக்கு போய் ஒவ்வொருத்தருடைய காசு, பாவ காசு, அவங்க நடு ரோட்டில் உழைப்பு, வெயிலையும் மழையிலையும் கடின நோய் பாதிப்புலையும் நம்மளை பாதுகாத்தாங்க. அவங்களுடைய மடியில கை வைக்காதீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா நில்லுங்க. மீண்டும் எச்சரிக்கின்றோம். கண்டிப்பாக நாளை இதில் நீங்கள் கையில் இவங்களை சரி பண்ணி கொடுக்கலனா அதிமுக ரிப்பன் மாளிகை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மேலான ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். நன்றி. ஏங்க போயிட்டு வர மேயருக்கு தெரிய வேணாமா? அவங்க வீட்டு குப்பையை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிய வேணாமா மேயருக்கு? பொம்மை முதலமைச்சர் மாதிரி பொம்மை மேயர் எப்படி எல்லாத்தையும் தனியார் மயமாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்களோ, மேயரையும் தனியார் மயமாக்க வேண்டும், முதல்வரையும் தனியார் மயமாக்க வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு உருப்படும். செயலற்ற அரசு, செயல்படாத அரசு. அப்புறம் அது இருந்தா என்ன, இல்லைனா என்ன? மக்கள் தயாராகி விட்டார்கள். எல்லாரும் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். கண்ணும் இருந்தும் குருடனா நீங்க போனீங்கன்னா உண்மையிலேயே பாவத்தின் சம்பளம் துர்மரணம். கண்டிப்பா அதற்கு எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. சமூக நீதினு சொல்ற பாவம் வறுமைக்கு கோட்டு கீழே இதை எடுத்துட்டு போனதான் உங்களுக்கு சாப்பாடு. அந்த சாப்பாட்டிற்கு நீங்க அடிமடியில கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அது நிலைக்காது. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இல்ல, பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு கையெடுக்க. இன்னைக்கு ரிப்பன் மாளிகை, நாளைக்கு தெருவா உட்காருவாங்க. எல்லாரும் தெருவாரியாக உட்காருவாங்க மக்கள். இதை உண்மையாக நான் இன்று பதிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அவங்களுக்கு துணையா நில்லுங்க. சோசியல் மீடியா, பத்திரிகை எல்லாருமே அவங்களுக்கு துணையா நில்லுங்க. ஒவ்வொரு செகண்ட்ல செய்தியை போடுங்க. போய் பாருங்க, பாவங்க அவங்க வீடெல்லாம் பாருங்க. அதாவது பூர்வகுடி மக்கள் அப்படின்னு சொல்லும் போது வறுமைக்கு கோட்டு கீழே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஆதி ஆந்திர சமுதாயத்தை மக்கள் அவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல. அதனால அன்பார்ந்த வேண்டுகோள், அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. செய்தியாளர்கள், பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு உறுதுணையா நில்லுங்க. அவங்க எதிர்பார்க்கிறது தான் செய்தியை செவடன் காதில் எடுத்து போய் சேருங்க. நன்றி.
அரசாங்கத்தையே தனியார் மயமாக்கிடலாமா? அவங்க வந்து நடத்திட்டு போட்டோம். எதுக்கு முதலமைச்சர் இருக்காங்க இல்லையா? முதலமைச்சர் எதுக்கு இருக்கிற வேணாம்? அரசாங்கத்தையே தனியார் மயமாக்கி அங்கேருந்து கம்பெனி வரும், வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்ச மாதிரி இந்த நாட்டை ஆண்டுட்டு போகணுமே. என்ன எல்லாத்தையுமே வேற கரெக்டான இது வந்து நம்மளுடைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதி. மக்கள் வந்து அது உள்ளே என்ட்ராகல. உண்மையிலேயே யாரும் இதெல்லாம் குறைக்கல, சம்பளத்தெல்லாம் குறைக்கல. நிரந்தர பணி தாங்க, யாரையும் நிரந்தர பணி தான் அவங்களுக்கு இருந்தது. நிரந்தர பணி யாரையும் வேலையில இருந்து எடுக்கல. தனியார் மயமாக்க ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தா கூட அதுக்குள்ள ஆட்சி மாறி போச்சு, 21 மாறி போச்சு. அதனால யாருமே வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தில் கை வைக்கலாம். இந்த அரசு அடிமடியில் கை வச்சிருக்கு, அதற்கு பதில் சொல்லும். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.